அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் யார் அந்த சார் என்கிற கேள்விதான் பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. அந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் கிடைக்காமல் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்குமோ என்கிற சந்தேகங்களும் மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. எது என்றால், ஞானசேகரன் இவ்வளோ பெரிய ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒருவனாக இருக்கிறான், ஒரு பெரிய ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறான். இவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் இவன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற சந்தேகங்கள் வந்தபோது தான் ஞானசேகரன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு எல்லாம் நெருக்கமாக இருந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியானது. அது மட்டுமல்லாமல் திமுகவுடைய கூட்டங்களில் எல்லாம் இவன் கலந்து கொண்ட ஆதாரங்கள் அடுக்கடுக்காக வெளியாகிய வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் மதிப்பிற்குரிய அப்பாவு அவர்கள் சமீபத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரியா சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். என் தம்பி ஞானசேகரன் வழக்குல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் தம்பி ஞானசேகரன் வழக்கை விசாரிக்க 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது இருக்கட்டும், நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, என் தம்பி ஞானசேகரன் ஞானசேகரங்கிற அயோக்கியப்ப எப்படிங்க உங்களுக்கு தம்பியானா? ஞானசேகரன் எப்படி உங்களுக்கு தம்பியானா? அதை சபாநாயகர் அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்திய அயோக்கியப்ப அவன். ஏற்கனவே 3 முறை குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அவன் மீது. 4வது முறையாக குண்டாஸ் போடப்பட்ட ஒரு பெரிய கிரிமினல், பெரிய அக்யூஸ்டு அவன். வாழ்நாள் முழுக்க சிறையில் இருப்பதற்கான அத்தனை தகுதிகளையும் கொண்ட ஒரு பெரிய அக்யூஸ்டை என் தம்பி ஞானசேகரன் ரொம்ப பாசமாக பேசுகிறாரு சபாநாயகர் அப்பாவும். உங்கள் கூட பிறந்த தம்பியா இல்லை உங்கள் சித்தப்பா பையனா? எப்படி தம்பியானா? ஒட்டுமொத்த நாடே பெரிய ஒரு அக்யூஸ்டாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு எப்படி தம்பி ஆனான்? அதை நீங்கள் சொல்ல வேண்டும், அதை நீங்கள் சொல்லணும். நாம் ஆரம்பத்திலேருந்தே கேள்விகளை எழுப்பி வருகிறோம். ஞானசேகரனுக்கு திமுகவோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இது குறித்து திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள், திமுகவினுடைய தலைவர்கள் ஏன் பேசாமல் மௌனம் காக்கிறார்கள் என்கிற கேள்வியை நாம் தொடர்ந்து எழுப்பிய பிறகுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுகிறார். என்ன பேசினார்? ஞானசேகரன் எங்கள் கட்சிக்காரன் இல்லை, எங்கள் அனுதாபிதான். எப்படி? எங்கள் அனுதாபிதான், எங்களுடைய ஆதரவாளன் தான், ஆனால் எங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் இல்லை என்று பதட்டத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஞானசேகரன் எங்கள் ஆளுதான் என்பதை சட்டமன்றத்திலேயே வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டார். ஏன் ஒத்துக்கொண்டார் அப்படின்னா, இவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் மௌனமாக இருந்த ஒவ்வொரு நாளும் இவங்க மௌனமாக இருக்க ஞானசேகரன் குறித்த புதிய தகவல்கள், திமுகவோடு அவன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவனுடைய புகைப்படங்கள், காணொலிகள், ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டே இருந்தது இல்லையா? சரி, நாம் ஒத்துக்கொண்டதற்கு பிறகாவது இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வருவது கொஞ்சம் குறையும் இல்லையா என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ஒப்புக்கொண்டார். அவர் என்ன சொன்னார்? அனுதாபிதான். உங்கள் கட்சியினுடைய ஒரு சாதாரண ஒரு அனுதாபி ஒருவனை சபாநாயகர் ஏன் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதை அப்பாவு அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஆமாம், ஏன்னா அந்த சார் என்கிற சந்தேகம், கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருந்து வருகிறது. திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் இதில் இருப்பார்கள் என்கிற சந்தேகம் தான் பரவலாக மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறாருன்னா, அப்போ இவரை விசாரணைக்கு உட்படுத்த தானே வேண்டும். உறுதியாக இவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். யாராக வேணாலும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க, சபாநாயகராக இருங்க, யாராக வேண்டுமானாலும் இருங்கள். ஒரு அக்யூஸ்டை, ஒரு அயோக்கிய பயலை என் தம்பின்னு ஒரு மேடையில், பொது மேடையில், தனிப்பட்ட முறையில் அவர் ஏதோ ஒருத்தட்ட பேசின செய்தி இல்லைங்க, ஒரு பொது மேடையில் பேசுகிறார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பொது மேடையில் ஞானசேகரன் என் தம்பி தான். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் என் தம்பி தான், நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க, நீங்கள் என் தம்பி ஞானசேகரன் என்ன செஞ்சிருவீங்க? உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று மிரட்டக்கூடிய துணியில் தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது. அப்படிதான். இப்போ நேரடியாக பார்க்குறப்ப அப்படி தெரியாது, ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கிறப்போ என் தம்பி ஞானசேகரனை விசாரிக்கிறதுக்கு 3 பேரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ என்ன நடந்தாலும் என் தம்பி ஞானசேகரனை பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன், அப்படி தானே இருக்குது சபாநாயகர் அவர்களுடைய அந்த கருத்து. அப்படி ஒரு கருத்தை அந்த இடத்துல போய் பேச வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? அதே மேடையில் தான் சபாநாயகர் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிராக இங்கே ஒன்றுமே பேச முடியாது,
அப்படி அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் 4 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல என்று. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் நிரஞ்சன், அவர் ஒரு திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து டெல்லியில், அங்கே புதிய தலைமுறையில் இதுக்கு முன்னாடி அவர் வேலை செய்கிற நேரத்தில் டெல்லியில் இருந்தார். இப்போதும் அவர் விகடனில் வேலை பார்த்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் டெல்லியில் இருந்து அங்குள்ள தகவல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரார். தலைநகரில் இருந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூட துணிச்சலாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி அவரை வந்து புகழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ அதை குறிப்பிட்டு பேசுகிறப்ப தான் அரசுக்கு எதிராக பேசுகிறது ரொம்ப கஷ்டம், அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, பேசுகிறவங்களெல்லாம் காணாமல் போயிடுறாங்க என்று சொல்லி பேசுகிறார். அப்பா அவர்களே, கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க. நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க. இங்கே அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை எழுதினார்கள், ஒரு கருத்தை பேசினார்கள் என்கிற காரணத்திற்காகவே எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை மிரட்டி கைது செய்து அச்சுறுத்துகிறீர்கள். அதுக்கு மிகச்சரியான ஒரு உதாரணம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தான். 2 முறை அவர் மீது குண்டாஸ், சவுக்கு சங்கர் மீது. எதுக்கு? அரசை எதிர்த்து பேசினார் என்கிற காரணத்திற்காக. சவுக்கு சங்கர் மீது மட்டும்தான் என்று கேட்டால், யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள் அவர்கள் எல்லோரையும் அவருடைய வாய்களை பூட்ட வேண்டும், யாருமே எங்களுக்கு எதிராக பேசிவிடக்கூடாது என்று சொல்லி உங்களுடைய பாசிச நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் செய்துவிட்டு நீங்கள் அங்கே உள்ள அரசை வந்து குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா? உங்களுக்கு கொஞ்சமாவது உரிமை இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? முதலில் உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்தை பாருங்கள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுகிற போது நேரலை துண்டிக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து பேசுவதற்கு ஆரம்பித்ததுமே நேரலை துண்டிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்கன்னா அவர்களுடைய முகம் தெரியாது. ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறது மட்டும்தான் தெரிகிறது. ஏன்னா அவர்கள் வந்து எதிர்க்கட்சியினர் யார் அந்த சார் என்கிற பேட்ஜ் வச்சுட்டு அவங்க சட்டமன்றத்துக்குள்ளாடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நேரலை செய்தோம் என்றால் மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்து விடும். அப்போ அதை அடக்கி ஒடுக்கி அந்த செய்தியெல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தி ஊடக சுதந்திரத்தை, பத்திரிகை சுதந்திரத்தை கொன்று புதைத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய நீங்கள் இன்னொரு அரசை குறை சொல்லலாமா? இப்போ பாஜக அரசு மீது நிறைய விமர்சனங்கள், நிறைய குறைகள் எல்லாமே இருக்குது நமக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாமே தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வைக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடிய, அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு முதலில் இருக்கிறதா? அதுதான கேள்வி. இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, இந்த வழக்கிலே நீங்கள் பாருங்கள், ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி ஞானசேகரன் அந்த சாரோட அலைபேசியில் பேசியது உண்மைதான் என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி பேசியதாக ஒரு தகவல் வெளியானது. உடனடியாக இவங்க என்ன செய்கிறாங்க, காவல்துறை தரப்பு, இல்லை அது வந்து பொய்யான செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி என்றெல்லாம் இவர்கள் தரப்பு வந்து பேசினார்கள். அப்போ அதிலேயே பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. ஆதாரம் இல்லாத செய்தின்னா அந்த ஆதாரத்தை யார் கொடுத்தது ஊடகங்களுக்கு? அப்படி ஒரு ஆதாரம் இல்லாத செய்தியை எந்த ஊடகம் முதலில் பரப்பியது? அப்படி பரப்பிய ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் எல்லாம் அப்போதே எழுப்பப்பட்டது. அப்போ அந்த காவல்துறையினுடைய அந்த அறிவிப்பே பெரிய சந்தேகத்தை எழுப்பியது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கை எப்படியாவது மூடி மறைத்து விடலாம் என்று சொல்லி திமுக பல்வேறு நகர்வுகளை செய்தார்கள். அப்படிதான் காவல் ஆணையர் அருண் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். நீதிமன்றம் அவரை கடுமையாக கண்டித்தது, விமர்சித்தது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றார்கள் இவர்கள். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ திமுக இந்த வழக்கை இவர்கள் வந்து சரியாக நடத்த விடுவார்களா இல்லை என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா சபாநாயகரே ஒரு குற்றவாளியை என் தம்பி அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். எப்படி என்ன துணிச்சலில் அவர் பேசியிருக்கிறார் இதை. அவனை குண்டாஸில் போட்டாலும் பரவாயில்ல, அவன் என் தம்பி தான், நான் அவனை பார்த்துப்பேன் என்கிற ஒரு ரீதியில் பேசியதாகத்தான் அப்பா அவர்களுடைய இந்த பேச்சு இருக்கிறது. இதெல்லாம் வன்மையான கண்டனத்திற்குரியது. இப்போது அப்பா அவர்களுடைய இந்த பேச்சை கேட்கக்கூடிய அந்த மாணவியினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். அந்த மாணவியினுடைய மனநிலை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெண்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவன் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கி கைதாகி இருக்கிறான். இன்னும் பல பெண்கள் அவனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அரசு அவனை பாதுகாக்கிறது என்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட பெண்களுக்கு வரக்கூடாது இல்லையா? மக்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அப்படி வந்ததென்றால் பெண்கள் சாதாரணமாக சாலையில் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியுமா? அவர்களால் ஒரு நல்ல மனநிலையோடு அவர்களால் இயங்க முடியுமா? ஒரு பெண்ணின் மீது பாலியல் குற்றத்தை அரங்கேற்றிய ஒருவனையே சபாநாயகரே என் தம்பி அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ வந்து நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு என்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா மக்களுக்கு? இப்போ சபாநாயகர் அவருடைய இந்த பேச்சை வந்து சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் தான் சபாநாயகர் அவருடைய பேச்சு இருக்கிறது.
சபாநாயகர் அப்பா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்கிற தகவல்களை அவர் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்த வேண்டும். என்றால் பொது மேடையில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஏன் ஞானசேகரனை நீங்கள் எந்த அடிப்படையில் அவன் ஏன் தம்பி ஞானசேகரன் என்று பேசினீர்கள் என்பதற்கான விளக்கத்தை சபாநாயகர் அப்பா அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும்.